வணக்கம் மக்களே. இன்றைக்கி காலையில் எந்திரிச்ச உடனே ஒவ்வொரு இந்தியர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய சந்தோஷமான ஒரு அதிர்ச்சி செய்தியாக தான் இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த ஏப்ரல் மாதம் காஷ்மீரில் மிகவும் முக்கியமான சுற்றுலா தலமான பகல்காம் பகுதியில் அப்பாவி இந்தியர்கள் அவருடைய மதம் ரீதியாக பாகிஸ்தான் தீவிரவாதிகள் வந்து சுட்டு கொன்னாங்க அப்படிங்கிறது வீடியோ பார்த்த ஒவ்வொரு இந்தியனுக்குமே வந்து ஒரு மிகப்பெரிய கோபம் வரும். ஒன்றுமே அறியாத அப்பாவி அந்த மக்கள், இளைஞர்கள், குறிப்பாக வந்து புதுமண தம்பதிகள், இவங்கெல்லாம் சுற்றி பார்க்க போனவங்க எந்த விதமான குற்றம் எதுவுமே செய்யாதவர்களை வந்து அவருடைய மத ரீதியாக அடையாளப்படுத்தப்பட்டு சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் அப்படிங்களே வந்து இந்தியாவே வந்து ஒரு மிகப்பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்துச்சு. ஏன்னா இது பாகிஸ்தான் வந்து தொடர்ந்து நம்ம மீது வந்து இந்த மாதிரி தாக்குதல் நடத்திக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி அப்போ கூட ரொம்ப மத்திய அரசு வந்து ரொம்ப எல்லாருமே கோவம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் எந்த விதமான நடவடிக்கையுமே எடுக்காமல் அந்த சிந்து நதி ஒப்பந்தத்தை ரத்து செஞ்சது, அதே மாதிரி பாகிஸ்தான் இங்கே உள்ள பாகிஸ்தான்களை வெளியே அனுப்பிச்சது, அந்த மாதிரிலாம் இருந்தால் கூட பொதுமக்கள் என்னங்க இதெல்லாம் ஒரு நடவடிக்கையாங்க, அவன் வந்து துப்பாக்கியை வச்சு நம்மளை சுட்டு கொன்னுக்கிருக்கான். 2008 பார்த்தீங்கன்னா இதே தாஜ் ஹோட்டலில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 300க்கும் மேற்பட்ட அப்பாவி இந்தியர்களை வந்து பாகிஸ்தான் தீவிரவாதிகள் 4 பேர் வந்து கடல் வழியை உள்ளே வந்து சுட்டு கொண்டாங்க. நாம் இன்றைக்கி அதுக்கெலாம் நம்ம எந்த விதமான நடவடிக்கை எடுக்க முடியல. அதேமாதிரி புல்வாமா தாக்குதல், இந்த மாதிரிலாம் எதுவுமே செய்யாமல் நம்ம காந்திய வழியில் அஹிம்சை வழியில் சுதந்திரமானா கூட இன்றைக்கி நாம் வந்து ரெஸ்ட்ரைண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது செல்ஃப் ரெஸ்ட்ரைண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய கட்டுப்பாடோடு இருக்கிறோம். யாரும் நம்மளை தாக்காத வரைக்கும் நாம் வந்து எந்த நாட்டின் மீது தாக்குதல் நடத்துறதில்லை அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாட்டோடு வாழ்ந்தால் கூட இந்த மாதிரி தொடர்ந்து இந்த பாகிஸ்தான் வந்து நம்ம சீண்டி பார்க்குறதே அப்படிங்கிறது ரொம்ப எல்லாத்துக்குமே கொந்தளிப்பாக தான் இருந்துச்சு. அதுவும் இந்த ஒரு 15 நாளாகவே வந்து இந்த நிகழ்வு நடக்கையில் ரொம்ப மக்கள் மத்தியில் ஒரு கோபம் மாத்திரம் இருந்துச்சு. பாகிஸ்தானில் உலக வரைபடத்தில் பாகிஸ்தான்கிற நாடே இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் கூட நிறைய பேர் கருத்துக்கள் வெளியிட்டு இருந்தாங்க. அந்த வகையில் நேற்றுக்கு நைட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம இந்திய இராணுவம் அந்த பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்குது. அது சுதந்திர வகையில் வந்து தனி நாடு கேட்கல. அங்கே உள்ள இந்த ஒரு குரூப் பட்டாணி இஸ்லாமிய அமைப்புகள் சேர்ந்து வந்து காஷ்மீர் மீது படையெடுத்தாங்க. அப்போ நாம் வந்து அவங்கள விரட்டி அடிக்கல. காந்தி வந்து அந்த தாக்குதல் நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு சாகுமுறை உண்ணாவிரதம் இருந்தார். அதனால் ஜவஹர்லால் நேரு வந்து என்ன செஞ்சார்னா, அடித்து விரட்டின வரைக்கும் போதும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டார். அப்படியாப்பட்ட உருவாக்கப்பட்ட பகுதி தான் அந்த பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர். அது வந்து இந்தியாவும் கிடையாது, பாகிஸ்தான் கிடையாது, இடைப்பட்ட ஒரு பகுதி. அதுதான் முசாரபாத் அப்படிங்கிறத அந்த பகுதி, அதோட கேபிட்டல். அங்கேருந்து தான் அத்தனை விதமான தீவிரவாத நடவடிக்கைகள் எல்லாமே வந்து செயல்பட்டுருக்கு. உலகம் முழுவதும் குறிப்பாக இந்தியாவுக்கு எதிரான தீவிரவாத அமைப்புகள் எல்லாமே அந்த பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரில் தான் இருக்குது. இந்த பகுதியை வந்து இந்தியாவோட காஷ்மீரோட இணைச்சு அங்கே உள்ள அந்த தீவிரவாத முகாமில் அழிச்சா தான் இந்தியாவுக்கு வந்து இந்த தீவிரவாதிகள் அச்சுறுத்தலிருந்து விடுதலை அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாக நம்ம வந்து போராடிக்கிருக்கோம். அந்த மாதிரி சமயத்தில் நம்மளை வந்து தொடர்ந்து இந்த மாதிரி சீண்டி பார்க்குறவுடைய வேலைகள் எல்லாமே எங்கே நடக்குது அப்படின்னா அந்த பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரில் தான் இருக்குது. இப்போ வந்து சில குறிப்பிட்ட 3 அமைப்புகள், ஜெய்ஸு, அதே மாதிரி லக்ஸரி தொய்பா, இந்த மாதிரி ஒரு 3-4 அமைப்புகள் தான் வந்து என்ன செய்கிறது, இந்த மாதிரி தாக்குதலெல்லாம் கூட நடத்திக்கிருக்கு. இப்போ இந்த பகல்காம் தாக்குதல் கூட பார்த்திங்கன்னா லக்ஸரி தொய்பா ரெஸ்டிவ் அப்படிங்கிற ஒரு அமைப்பு தான் வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மாதிரி அமைப்புகள் மீது பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரில் செயல்படக்கூடிய இந்த தீவிரவாத அமைப்பில் 9 இடத்துல இந்திய இராணுவம் மிசைல் அட்டாக், அதாவது விமானங்கள் மூலம் தாக்குற நடவடிக்கை மிட் நைட்டு ஒரு 1 மணியாப்பில் ஏற்படுத்தியிருக்காங்க. காலையில் செய்தியை பார்க்க ரொம்ப அதிர்ச்சியாக இருந்துச்சு, வரவேற்பத்தக்கதாக இருந்துச்சு. இது கண்டிப்பாக தேவை. அதாவது நாம் வந்து அகிம்சைன்னு சொல்லி எதிராளி வந்து இது பழமொழி சொல்லுவாங்க, நான் என்ன ஆயுதம் எடுக்க வேண்டும் என்பதை என் எதிராளி தான் தீர்மானிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி. அவன் பாகிஸ்தான் வந்து நமக்கு வந்து எந்த விதமான இதுலேயும் வந்து பேச்சுவார்த்தையோ அல்லது சுமூகமான உடன்படிக்கை எதுவுமே சரி கிடையாது. அவன் எப்போ பார்த்தாலும் சரி அவங்கள வந்து தீவிரவாதிகளுக்கு வந்து போர் பயிற்சியிலேருந்து எல்லாமே துப்பாக்கி கொடுத்து நம்ம மேலே வந்து இது வந்து ப்ராக்சி வார் அப்படிம்பாங்க, மறைமுக தாக்குதல், அந்த மாதிரி தான் இன்ன வரைக்கும் செயல்பட்டுருக்கு. இது கூட பார்த்திங்கன்னா இந்த பகல்காம் தாக்குதல் கூட பாகிஸ்தான் என்ன சொன்னாங்க, எங்களுக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது, அவங்க தீவிரவாதிகள் செய்கிறாங்க, இதில் பாகிஸ்தான் ராணுவமே இன்வால்வ் ஆகிறது அப்படின்னு. எப்படி நாட்டு இந்த தாக்குதல் வந்து வரவேற்கத்தக்கது. இதில் என்ன செய்யணும் அப்படின்னா, இந்திய இராணுவம் இதோட விடாமல் அந்த ஒட்டுமொத்த பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரே வந்து இந்தியாவோட இணைச்சாதான் இந்த காஷ்மீர் பிரச்சனைக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி வரும். குறிப்பாக தீவிரவாதிகள் பிரச்சனைக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி வரும். 2019 வந்து அந்த ஆர்டிகிள் 370 ரிமூவ் பண்ணப்பட்டு
இது அதாவது காஷ்மீரோட அந்த ஸ்டேட்ஹுட் அந்த ஸ்பெஷல் ஆர்டிக்கெலாம் நீக்கப்பட்டு இப்போ தான் ஓரளவுக்கு அந்த பகுதிகள் வந்து தீவிரவாத நடவடிக்கைலாம் குறையப்பட்டிருக்கு. குறிப்பாக வந்து இந்த கடந்த ஏப்ரல் மாதம் பஹல்காம் தாக்குதல் முக்கியமான ஒரு காரணம் சொன்னது அப்படின்னா, காஷ்மீர் வந்து சுற்றுலாத்தலமாக திருப்பி வருது, நிறையா பேர் வருது, நிறையா இந்தியர்கள் குறிப்பாக வந்து உலக நாட்டிலலாம் வந்து டூரிஸ்ட் பயணிகள் வர்றாங்க அப்படிங்கிறத பொறுக்க முடியாத தீவிரவாதிகள் தான் இந்த மாதிரி டூரிஸ்ட்டை குறிவைத்து தாக்குனதாக சொல்கிறாங்க. ஸோ அதனால் இப்போ தான் அந்த பகுதியில் ஒரு அமைதி வர்ற சமயத்தில் இது வந்து குறிப்பாக நம்முடைய இந்திய எக்கனாமியை வந்து சீர்குலைக்கிறதுக்காக தொடர்ந்து பாகிஸ்தான் செய்யக்கூடிய ஒரு நடவடிக்கை தான். இது வந்து வரவேற்கத்தக்க ஒன்று. இதோடு மட்டும் நிறுத்தாமல் தொடர்ந்து இந்த மாதிரி காஷ்மீரில் சரி இந்தியாவிலும் சரி இந்த மாதிரி பாகிஸ்தான் தீவிரவாதிகள் இந்த மாதிரி நடவடிக்கை எடுத்தாங்கன்னா உடனடியாக வந்து இமிடியட் ஸ்ட்ரைக் தொடரணும் அப்படிங்கிறதான் வந்து பொதுமக்களுடைய ஒரு கருத்தாக இருக்குது. கடந்த ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா தீபாவளிலாம் வந்து கொண்டாடவே முடியாது. பார்த்திங்கன்னா மும்பையிலையும் சரி டெல்லியிலலாம் பார்த்திங்கன்னா அன்கிளைம்டு, அதாவது யாரும் தொடாத பொருட்களை வந்து கை வைக்காதீங்க அப்படின்னு சொல்லி ட்ரெயினில் பஸ்லலாம் எழுதி வச்சுருப்பாங்க. ஏன்னா அப்பப்போ 3 மாதத்துக்கு ஒரு முறை 6 மாதத்துக்கு ஒரு முறை வந்து அங்கங்கே குண்டு வெடிச்சிக்கிட்டே இருக்கும். அதேமாதிரி 2008 வந்து கிட்டத்தட்ட அந்த அரபிக்கடல் வழியே பாகிஸ்தான் தீவிரவாதிகள் 4 பேர் உள்ளே வந்து குருவி சுடுறத மாதிரி கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட இந்தியர்கள் வந்து தாஜ் ஹோட்டல் அட்டாக் பண்ணி அதெல்லாம் பண்ணாங்க. அதுக்கெலாம் கூட இந்தியா வந்து எந்த விதமான பதிலடியுமே செய்யலை. இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி அவர்கள் வந்து நிர்மூலமாக்கணும் பாகிஸ்தான் தீவிரவாதிகளை. அப்போ தான் வந்து அவர்கள் வந்து இந்தியாவை சீண்டி பார்க்க மாட்டாங்க. நீங்கள் குறிப்பாக இப்போ இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனை எடுத்துக்கோங்க. அதில் வந்து நம்ம யார் சப்போர்ட் பண்ண போகிறோம், யார் இருக்க போகிறோங்கிறது தேவையில்லை. ஆனால் இஸ்ரேல் வந்து என்ன செஞ்சுச்சு அப்படின்னா, இஸ்ரேலுடைய அந்த போர் வீரர்கள் அவங்க வந்து கிட்டத்தட்ட 20-30 பேர்த்த வந்து பாலஸ்தீன அந்த அமைப்பு வந்து சிறைப்பிடிச்சு வச்சதுக்கப்புறம் இஸ்ரேல் தாக்குச்சு பார்த்திங்களா, அதான் வந்து ஒரு மிகப்பெரிய தாக்குதல். இதுதான் இஸ்ரேல் வந்து அவங்களுடைய அந்த இராணுவ அமைப்பு வந்து சிறப்பாக செயல்படும். 3 விதத்தை தாக்குவாங்க. எக்கனாமிக்கலாக தாக்குவாங்க, தரைப்படை வழியாக தாக்குவாங்க, அவங்களுடைய வந்து இந்த அணு ஆயுதம் அந்த மாதிரி இதெல்லாம் தாக்கக்கூடிய அமைப்பு தான் வந்து அந்த இஸ்ரேலுடைய போர்ப்படை தாக்குதல் வந்து மிக சிறப்பாக இருக்கும். அதனால தான் இஸ்ரேலை பொறுத்த மட்டும் என்ன செய்யும் அப்படின்னா, எதிராளியை வந்து அடிக்க விட்டுட்டு பதிலுக்கு பதிலாக அடிக்கக்கூடிய டைப்பு தான் வந்து இஸ்ரேல். ஸோ அந்த மாதிரி அமெரிக்கா கூட பாருங்கள், ஆப்கானிஸ்தான்லேருந்து இப்போ கூட சமீபத்தில் பாகிஸ்தானில் ஏர் ஸ்ட்ரைக் பண்ணி அந்த செப்டம்பர் 9, 2001 காரணமான ஒரு தீவிரவாதி வந்து பாகிஸ்தானில் அவன் எங்கே இருக்கான்னு பாகிஸ்தானுக்கே தெரில. ஆனால் அங்கே அமெரிக்காவிலேருந்து ஏர் ஸ்ட்ரைக் பண்ணி கொள்கிறாங்க. ஸோ அவங்களாம் அந்த நாட்டை பாதுகாக்கலை. நம்முடைய அப்பாவி இந்த இந்தியர்கள் வந்து இந்த மாதிரி கொல்லப்படுறது வந்து நிறுத்தப்படணும். இது வந்து வரவேற்கத்தக்க ஒரு செய்தி, நல்ல மகிழ்ச்சியான செய்தி. இந்தியர்கள் நல்லா இதை வந்து சிறப்பாக வரவேற்கிறாங்க. குறிப்பாக காஷ்மீர் மக்கள் வந்து வீதியில் இறங்கி கொண்டாடுற செய்தியெலாம் பார்க்க முடியுது. அந்தளவுக்கு அவங்க வந்து அந்த தீவிரவாதத்தால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதே மாதிரி இன்றைக்கி வந்து தொடர்ச்சியாக அந்த விமான நிலையம் மூடுதல் அதெல்லாம் கொஞ்சம் இருக்கும். இதெல்லாம் ஏற்றுக்கிறணும். இருந்தாலும் இந்தியன் ஆர்மிக்கு வந்து ராயல் சல்யூட். பிரதமர் மோடி அவர்கள் வந்து நேற்று இரவு முழுவதும் கண்விழித்து ஒவ்வொரு நடவடிக்கையும் பார்த்தாரு, கண்காணித்தார் அந்த ஏர் ஸ்ட்ரைக்கு தாக்குதலை அப்படின்னு சொல்லியும். அதே மாதிரி இதுக்கு சிறப்பாக செயல்படுற அஜித் தோவால் அவரெல்லாம் வந்து நமக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய பலம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஏன் அப்படின்னா இந்த காலிஸ்தான் பிரச்சனைலாம் வந்து கன்னடாவில் போய் அந்த இதுக்கு செப்பரேட்டிஸ்ட் அந்த பிரிவினைவாதிகள் அவங்களாம் வந்து அவங்களுக்கே தெரியாமல் அடிக்கிறது, இதுக்கெல்லாம் வந்து ஒரு மூல கர்த்தாவாக பிரெயினாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அஜித் தோவால். அதே மாதிரி ஜெய்சங்கர் அவர் வந்து அவருடைய எக்ஸ்டர்னல் அஃபேர் மினிஸ்ட்ரி, அது வெளியுறவுத்துறை அமைச்சர் சிறப்பாக செயல்படுறாரு அப்படின்றத சொல்லலாம். இந்தியாவில் வந்து இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவிலேருந்து எல்லாருமே நமக்கு ஆதரவு. ஐநாவோட பாதுகாப்பு கவுன்சிலே வந்து இந்தியாவுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரைக்குக்கெலாம் வந்து ஆதரவு தான் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அதனால் இது எல்லாமே நம்ம இந்தியா பொறுத்த மட்டும் வெளியுறவுத்துறைக்கு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த தாக்குதல் நடத்திய இந்திய ஆர்மிக்கு ஒரு ராயல் சல்யூட். நன்றி, வணக்கம்.